அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலத்தின் சார்பாக சக்கர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாட்களுக்கு சக்கர வாழ்க்கை நம்ம கொடுக்குறோம். இதுல நம்ம இன்றைக்கு பார்க்க போறது ஒரு இந்த 7 நாளைக்கு நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு புது விஷயம் பார்க்க போறோம். இது தொடர்பாக என்னதுன்னா ஐஎம் யூனிக், நான் தனித்துவமானவனோட ஒரு 7 நாள் ப்ரீ செக்ஷன். அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீ செக்ஷன் இலவசமான ஒரு பகுதி, அந்த பட்டறை ஒர்க் ஷாப்பு. என்னன்னா இந்த ஐஎம் யூனிக் அது இதே போல இருக்காது. ஆனா இந்த ஒர்க் ஷாப் ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஐஎம் யூனிக் ரொம்ப நான் தனித்துவமானவன், ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கும். ஆனா இது ஓரளவுக்கு உங்களுக்கு அது கூட இல்லைன்னா கூட அதோட ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீயா நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கொடுக்குறேன். வாங்க நம்ம நேரடியா இன்றையோட செஷனுக்கு போயிடலாம். தெரியுதா? உங்களுக்கு பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகே, எஸ். நம்ம இன்றைய செஷன்ல நேரடியா அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் திக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஸ்லைடு போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே ஒன்ல என்ன பார்க்க போறோம்னா த பவர் ஆஃப் மார்னிங் ரொட்டீன் அப்படின்றத தான் பார்க்க போறோம். த பவர் ஆஃப் மார்னிங் ரொட்டீன் அது என்னது அப்படின்றத பார்க்க போறோம். கண்டிப்பா வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ரீ பேஸ் பார்த்துடலாம். எஸ், ஆல்ரெடி நம்ம கம்பெனி பார்த்துட்டோம். காலை வழக்கத்தின் சக்தி அப்படின்னு சொல்றோம். உங்கள் நாளை எப்படி சரியாக தொடங்குவது, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நாளை எப்படியாக தொடங்க போறோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். பயிற்சி பட்டறையோட இலக்கு என்ன அப்படின்னா காலை வழக்கங்கள் ஏன் சக்தி வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போறோம். பயனுள்ள காலை பழக்க வழக்கங்களுக்கு பின்னால் உள்ள அறிவியலை நம்ம கற்றுக்க போறோம். தனிப்பட்ட இலக்குகளுடன் ஒத்து போகும் ஒரு தனிப்பட்ட காலை வழக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பின்னாடி இருக்கிறது பிக் பென் கிளாக். அது யூகேல இருக்கு. இப்ப இதை பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது சியாட்டிலோடது, ஒரு சின்னதா அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக உங்கள் ஒரு நாளை ஒரு நோக்கத்துடன் தொடங்க தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. அடுத்த 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பழக்கங்களை நாம் ஆராய்வோம். மிக முக்கியமான பழக்கத்துடன் தொடங்குகிறோம். ஒரு சக்தி வாய்ந்த காலை வழக்கத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல்ல என்ன அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் எழுந்த பிறகு முதலில் என்ன செய்வீங்க? முத எழுந்த பிறகு என்ன செய்வீங்க? பொதுவான பதில் என்னவா இருக்கும்னா, நான் செல்போன் எடுத்து சரி பார்ப்பேன், அலாரத்தை தள்ளி வைப்பேன், அப்புறம் வேலைக்கு சீக்கிரமா போறதுக்காக ஒரு சில இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய ஏதுவீங்க. ஆனா நீங்க வேற என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸ்ல எழுதி வைங்க. அப்படியே நம்ம கீக்கு வரலாம். கீ டிஸ்கஷன். நம்ம காலை பழக்கங்கள் நாள் முழுவதும் தான் நம்மளோட தெளிவை அமைக்கும். எப்படி அமைக்கும்? தன்
தன்னியல் பற்ற தொடக்கங்கள் அப்படின்னு சொல்ல, தொலைபேசியை முதலில் சரிபார்ப்பவை போன்றவை மன அழுத்தம் மற்றும் கவனச்சிதறலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்இன்டென்ஷனல் ஸ்டார்ட்னு ஒண்ணு இருக்கும். எடுத்தோடனே செல்போனை பார்த்து என்ன வந்திருக்குன்னு அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு செல்போன்ல ஏதாச்சும் ஒரு அன்வான்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதனால அந்த மாதிரி போகாம இருக்கணும். அடுத்தது நோக்கத்துடன் கூடிய வழக்கங்கள் அதிக உற்பத்தி திறன், கவனம் மற்றும் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம இன்டென்ஷனல் ருட்டீன் இருக்கு, லீட் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ஃபோக்கஸ், வெல்பீயிங்னு இருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னா மோசமான காலை வழக்கம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒன்று இடையிலான ஒரு தனிப்பட்ட கதை. இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா இப்போ ஒருத்தர் காலையில சரியானபடி ஏதோ ஒண்ணு ஏந்திருக்காரு, ஏதோ ஒண்ணு போறாரு அப்படின்ற போது அவரோட லைஃப் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டா செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஏதோ போறாரு ஏதோ வராருன்னு. ஆனா தனிப்பட்ட இலக்கோட சேர்ந்து இன்னைக்கு காலைல இதெல்லாம் பண்ணோம், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணோம், இன்னைக்கு இந்தந்த விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு வேற மாதிரி அவங்களோட லைஃபே தெரியும். அப்படியே வாங்க அடுத்ததுக்கு போகலாம். சயின்ஸ் பிகின், அதாவது காலை வழக்கங்களுக்கு பின்னால் உள்ள அறிவியல் பத்தி பார்ப்போம். காலை வேலை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். நாம் எழுந்த முதல் மணி நேரத்துக்குள் நமது மூளை மிகவும் விழிப்பாகவும் கவனம் செலுத்தியும் இருக்கும். அது நம்ம ஏஞ்சி முதல்ல 1 மணி நேரம் செம்ம ஆக்டிவா இருக்கும். காலை பழக்கங்கள் டோபமைன் அளவை, ஊக்க ஹார்மோன்னு சொல்லுவோம், அதை வடிவமைக்கும். கட்டமைப்பை உருவாக்குவதுடன் முடிவு சோர்வை நீக்கும். அதாவது டிசிஷன் ஃபெட்டிக் அப்படின்றது நீக்குது. நம்ம முடிவெடுக்க முடியாம திணறது. இதுதான் நாளில் தொடக்கத்தில் அதிக தேர்வு செய்வதை தவிர்க்கவும். அவாய்டிங் டூ மெனி சாய்ஸஸ் இன் ஏர்லி டேஸ். அப்படின்னு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாமான்றத பண்ணாம முந்தின நாள் நைட்டே முடிஞ்ச வரையிலும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் என்ன பண்ணணும், அடுத்த நாள் வந்தோடனே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லலாம். சயின்ஸ் பிகின் மார்னிங் ருட்டீன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த காலையில 4:30 மணி 4 மணிக்கு எழுந்துக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அப்படி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? எங்க வீட்டுல போடுற பால்காரர் கூட 4:30 மணிக்கு தான் எழுந்திரிப்பாருன்னு எல்லாம் சொல்லுவீங்க. நம்ம ஏந்திரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஏந்திரிச்சு நம்ம என்ன செய்யறோம் அதான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்க ஏந்திரிச்சு பால் போட போனீங்கன்னா கடைசி வரலும் லைஃப்ல பால் போடுவீங்க. ஏந்திச்சு பேப்பர் போட போனா கடைசி வரலும் பேப்பர் போடுவீங்க. ஆனா பேப்பர் போடுறது மட்டுமே அவங்க இலக்கு இல்லை. ஒரு நாளும் வேற வேற இலக்கு அப்படி இருந்துச்சுன்னா பிஜிபி பன்னிதாஸ் கூட ஆகலாம். ஏன்னா அவர் கூட காலைல எஞ்சி பேப்பர் போடுவாராம். அவர் கூட காலைல 5 மணிக்கு எஞ்சி பேப்பர் போடுவாராம், காலைல எஞ்சி பால் பாக்கெட் போடுவாராம். விஜி பன்னீர்தாஸ். இன்னைக்கு விஜி பன்னீர்தாஸ் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க விஜிபி கோல்டன் பீச் அவரோட இலக்கெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஹிட் அடிச்சாரு. ஆனா காலைல எஞ்சி பேப்பர் போடுறா அவரை மாதிரி நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து பக்கத்துல நம்ம தெருவுல இருக்க பேப்பர்காரங்க மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்றத சொல்லிக்கலாம். டிம் குக், இந்த சைட்ல இருக்கிறது டிம் குக், ஆப்பிளோட சிஇஓ. காலை 4:30 மணிக்கு எழுந்துச்சு உடற்பயிற்சி செய்வாராம். அப்புறம் அவருக்கு வரக்கூடிய இமெயில்ஸ் எல்லாம் பார்ப்பாராம். ஒபேரா வின்ப்ரோ அந்த அம்மா நடுவில் இருக்குல்ல, அது தியானம், உடற்பயிற்சி, நன்றி உணர்வு, தேங்க்யூ நன்றின்னு சொல்லி அதை பார்க்குமா, நன்றி உணர்வோட சொல்லுமா. ராபின் சர்மா அப்படின்னு சொல்றாங்க, 5 AM கிளப்னே ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஓன் யுவர் மார்னிங் எலிவேட் யுவர் லைஃப் அப்படின்னு 5 AM கிளப்பே ஆரம்பிச்சு காலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க சக்சஸ்ஃபுல். உங்கள் காலை வழக்கத்தில் நீங்கள் மேம்படுத்த விரும்பும் ஒரு பழக்கம் எது அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பொறுமையா பதில் சொல்லலாம். ஏன்னா அவங்கள மாதிரி நானும் ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? ஸோ சரியான காலை வழக்கத்தில் அத்தியாவசியமான கூறுகள் என்னன்னு பார்ப்போம். ஒரு சக்தி வாய்ந்த காலை வழக்கத்தின் 6 கூறுகள் அப்படின்னு உங்களை எப்படி மதிப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்தது 6 விஷயம் எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இது 1 to 10 வரையிலும் நீங்க உங்களோட மதிப்பீடு செய்யுங்க. அதிகாலை எழுவது, வேக்கப் early, அதான் முதல்ல. ஏன் இது முக்கியமா? சுய வளர்ச்சிக்கு கூடுதல் நேரத்தை உருவாக்குது.
அது மட்டும் இல்லாம தினசரி ஒரு நிலையான ஏந்திருக்கும் நேரத்தை அமைக்குது. காலைல 5 மணிக்குன்னா 5 மணிக்கு நீங்க 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 7 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, அப்படி இல்லாம காலைல 5 மணின்னா ஷார்ப்பா அந்த 5 மணிக்கு எழுந்திருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மாதிரி ஹைட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷன், நீரோட்டம் மற்றும் ஊட்டச்சத்து ரீப்ளேஸ் எனர்ஜி லெவல்ஸ், ஆற்றல் அளவை நிரப்புகிறதுன்னு சொல்லலாம். முதலில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிச்சு இலகுவான காலை உணவு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸியா டைஜஸ்டபிளா பண்ணலாம். இயக்கம் மற்றும் உடற்பயிற்சி மனநிலை மற்றும் ஆற்றலை வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம். 20 to 30 நிமிடம் நீச்சி, அதாவது ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். நாயெல்லாம் அப்படியே அப்படியே திமிர் விடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அப்படியே சோம்பல்லா முடிக்கிறதுன்னு இல்லாட்டி சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோம்பல் முடிக்கிறதுலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். ஏதோ அது ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம பாடி ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும், பூஸ்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யலாம். அடுத்தது மனநிறைவு பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்னா, மன அழுத்தத்தை குறைக்குது, கவனத்தை ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி வந்து நம்ம கவனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. தியானம், ஆழ்ந்த சுவாசம், ஜேர்னலிங் நம்ம என்ன செய்யணும்ன்றது இதெல்லாம் 4வது. 5வது வந்து என்னன்னா அறிவை மேம்படுத்துது, கற்றல் வளர்ச்சி. அன்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு படிக்கணும், ஒரு புத்தகத்தின் 10 பக்கங்களை படியுங்கள், அல்லது ஒரு போஸ்ட் கார்டை வந்து அது சரி ஒரு பாட்காஸ்ட வந்து கேளுங்கள். ஏதாச்சும் ஒரு விஷயத்த 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் மட்டும் கேட்கலாம், 10-20 நிமிஷம் மட்டும் கேட்கலாம். நாளுக்கான திட்டமிடல் பண்ணுங்க. முன்னுரிமைகளை அமைக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்குதுன்னு சொல்லலாம். தொலைபேசியை சரிபார்க்கும் முதல் 3 பணிகளை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கீ டேக்அவே என்ன அப்படின்னா, இன்னைக்கு முக்கிய குறிப்பு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிறந்த காலை பழக்கங்கள் உடல் மற்றும் மனம் மற்றும் நோக்கத்தை வந்து சமநிலைப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா சமநிலைப்படுத்த வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்றோம். ஸோ முதல்ல வந்து பர்சனலைசிங் யுவர் மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்க ஒரு பேனா காகிதத்தை எடுத்து டிஜிட்டல், அதாவது நீங்க இதுல கூட எடுத்துக்கலாம், நீங்க உங்களோட செல்போன்ல கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட தனிப்பட்ட வழக்கத்தை வந்து 5 முக்கிய கேள்விகளா இருக்கலாம். நீங்கள் தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, அதை முதல்ல ஒழுங்குமுறை முக்கியமானது. நீங்கள் எழுந்த பிறகு நீங்கள் செய்யும் முதல் விஷயம் என்ன? ஸோ மோசமான இருந்தா அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் உடலுக்கு எப்படி ஆற்றல் கொடுப்பீங்க? ஸோ சோம்பல் முறிக்கிறது அப்படிம்பாங்க, நெட்டி முறிக்கிறதுமாங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்க. ஆனா உடற்பயிற்சி, நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நெருக்கம், இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், நாய் எல்லா பக்கமும் பண்ணோம். அதெல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த சோம்பல் முறிச்சு அதுக்கான விஷயத்த பண்ணோம். உடல் நீச்சி, உடற்பயிற்சி, யோகா எல்லாம் பண்ணா கொஞ்சம் பூஸ்டிங் ஆகும். நீங்கள் சேர்க்கும் மனநிறை, அதெல்லாம் தியானம், நன்றி உணர்வு குறிப்பெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் நாளை எப்படி திட்டமிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கேன், நான் முதல்ல எழுந்திருக்கிறேன், தண்ணீர் குடிக்கிறேன், நல்லா கை கால்லாம் ஸ்ட்ரெச் பண்றேன், 5 நிமிஷம் தியானம் பண்றேன், 10 நிமிஷம் படிக்கிறேன் இது யாச்சும் ஒரு விஷயத்த, அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்யறேன், நடை, யோகா, ஜிம்முக்கு போறேன். 5:55க்கு வந்து முக்கியமான விஷயத்த வந்து நான் எழுதுறேன் நம்மளோட நோட்ல. இது வந்து ஒரு முக்கிய வழிகாட்டியா காலை பழக்கத்தை வந்து நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் 2-3 திட்டமிடப்பட்ட வழக்கத்தை வந்து இங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் திட்டத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து கருத்து தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு எங்க டைம் இல்லாததுனால நம்ம ஸ்பீடா போவோம். ஃபைனல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இறுதி செயல்பாடு, எனது காலை உறுதிமொழி. நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பை எழுதுங்கள். நாளை வந்து நான் 4 மணிக்கு எழுந்து எனது நாளை 5 மணியுடன் தொடங்குவேன். அதை ஒரு உறுதிமொழியாக எழுதி நம்ம வந்து கையெழுத்து எடுக்கணும். அது மாதிரி அடுத்தது பார்ப்போம்.
நீங்கள் ஒவ்வொருவரும் காலையில் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு வாட்ஸ்அப் டெலகிராம் குழுவை உருவாக்குங்கள். இதெல்லாம் கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் ஊக்குவிக்க, பொறுப்பு கூறுதல், கூட்டாளிகளை நியமிக்க, உங்களுக்குள்ளேயே நியமிக்க வேண்டும். வேணா காலைல 5 மணிக்கு வா, நம்மளாம் சேர்ந்து செய்யலாம். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க எடுத்துக்கிட்டா. அடுத்தது உங்க காலை வேலைகள். உங்கள் காலை வேலைகள் உங்கள் வாழ்க்கையில் அடித்தளத்தை அமைக்கும். உங்கள் காலை வேலைகளை நீங்கள் தேர்ச்சி பெற்றால் உங்கள் விதியையும் நீங்கள் தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இன்னமும் இருக்கு. உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா, புதிய காலை வழக்கத்தை 7 நாட்கள் நீங்க பின்பற்றணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் கவனிக்கப்படும் ஒரு நன்மையை கீழே எழுதணும். குழுவில் உங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு. கடைசியா ஒரு கீ அப்படின்னு சொல்லலாம். காலை வழக்கங்கள், ஆற்றல். ஒரு நிமிஷம். காலை வழக்கங்கள் ஆற்றல், கவனம் மற்றும் உற்பத்தி திறனை தீர்மானிக்குது. தீவிரம் முக்கியம் அல்ல, நிலைத்தன்மை முக்கியமானது. சிறியதாக தொடங்கி உருவாக்குவோம்னு சொல்லலாம். உங்கள் காலையை சொந்தமாக்குங்கள், உங்கள் நாளை சொந்தமாக்குங்கள், உங்கள் வாழ்க்கையை சொந்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புத்தக பரிந்துரை ராபின் சர்மாவோட 5 AM கிளப், பாஸ்ட்கார்ட் த டிம் பெரிஸோட ஷோ, அது மாதிரி காம் தியானம், ஹாபிட்டிகா, கூகுள் கீப், இதெல்லாம் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். காம்னு ஒரு ஆப் இருக்கு, ஹாபிட்டிகான்னு ஒரு ஆப் இருக்கு, கூகுள் கீப் இருக்கு. காலைல என்ன செய்யணும்னு அதை யூஸ் பண்ணலாம். ராபின் சர்மா எப்பயும் போல நம்ம புக் கொடுத்துருவோம். ராபின் சர்மாவோட புக் இருக்கு, ஏகப்பட்ட தமிழ்லயே எழுதியிருக்காங்க, நம்மளும் வச்சிருக்கோம். மிராக்கிள் மார்னிங், அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்னு. எப்பயும் போல ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட், உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்கள்னு சொல்லலாம். எல்லையற்ற அன்பு கொடுங்கள். 306 கண்ணுக்கு தெரியாததை பார்ப்போம், சொல்லப்படாததை புரிந்து கொள்ளும் சொல்லிக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு.
சாரி, கொஞ்ச நேரத்துல ஸ்டக் ஆயிடுச்சு எல்லாமே. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம்.